ஹாய் வீவர்ஸ், நம்ம இப்போது கசாய பொடி ரெடி பண்ண போகிறோம். சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால், பிபி, உடல் எடை குறைக்கிறது எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பவுடரை நம்ம இப்போ மல்லி சேர்க்குறோம். மல்லி ஒரு 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். மல்லி நோய் எதிர்ப்பு சக்தி, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும், செரிமானத்துக்கு நல்லது, இதயம் சம்பந்தமான பிரச்சனைங்க தடுக்கும், விட்டமின் சத்து நிறைஞ்சிருக்கு. அதனால் மல்லி எடுத்துருக்கோம். மல்லி ஒரு 1/4 கிலோ வாங்கி வச்சாச்சு. அடுத்து சீரகம். சீரகம் செரிமானத்துக்கு நல்லது, வீக்கம் குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், இதயம் ஆரோக்கியம் தரும், எடை குறையும், மன அழுத்தம் குறையும், புத்துநோய் செல்லை எதிர்க்கும். அதனால் அந்த சீரகம் சேர்த்துருக்கோம். அடுத்து கருஞ்சீரகம். கருஞ்சீரகமும் அதே தான், எடையை குறைக்கும், சுவாச பிரச்சனை சரி பண்ணும், சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தி, மலச்சிக்கல், வாயு பிரச்சனை, தலைவலி எல்லாம் சரி பண்ணும். அதனால் கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம இது நாட்டு மருந்து கடையில் வாங்கலாம். வெந்தயம். வெந்தயம் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், கொலஸ்ட்ராலுக்கு நல்லது, கொலஸ்ட்ராலையும் குறைச்சிரும், தாய்ப்பால் உற்பத்தி, மாதவிடாய் பிரச்சனைங்க தீர்க்கும், விட்டமின் சத்தும் இருக்குது இதில். அதனால் வெந்தயம் சேர்த்துருக்கோம். அடுத்து மிளகு. மிளகு சீரகம், செரிமான பிரச்சனை, நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் எடையை கட்டுப்படுத்துது, சளி இருமலுக்கு நல்லது. அதனால் மிளகு சேர்த்துருக்கோம். மிளகு. அடுத்து நம்ம ஓமம். ஓமம் செரிமான பிரச்சனைக்கு நல்லது, அஜீரணம், வயிற்று வலி, வயிற்று உப்பசம், பாக்டீரியா எதிர்ப்பு பண்பு உள்ளது, பல்வலிக்கு நல்லது, மூட்டு வலியை போக்கும், சளி இருமலை போக்கும், உடல் எடை இழப்பு கொண்டு வரும். அடுத்து திப்பிலி. திப்பிலி நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம். செரிமான பிரச்சனைக்கு நல்லது, சளியை குணப்படுத்தும், உடல் நச்சுக்களை நீக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி தரும், உடல் எடையை குறைக்கும், கல்லீரலுக்கு நல்லது, பாதுகாப்பு, சருமத்துக்கும் நல்லது. இது சோம்பு. சோம்பு செரிமான பிரச்சனைக்கு நல்லது, வாய் துர்நாற்றம், பற்களுக்கு பாதுகாப்பு, கல்லீரலுக்கு பலம், உடல் எடையை குறைக்கும், தூக்கமின்மையை சரி பண்ணும், சருமத்துக்கு நல்லது. சோம்பு சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம வாங்கியிருக்கிறது சுக்கு. சுக்கு நம்ம எப்பவுமே காஃபி போட்டு குடிப்போம், செரிமானத்துக்கு நல்லது, குமட்டலை சரி பண்ணும், வீக்கத்தை குறைக்கும், வலியை நீக்கும், சளி காய்ச்சலுக்கு மருந்தாக பயன்படும். அடுத்து நம்ம ஒவ்வொரு பொருளாக ஒரு வாணலில், பெரிய வாணலில் எதுவும் எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்க வேணாம், வெறும் சட்டியில் நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து ஒரு பேப்பர் விரித்து அதில் ஆற வைக்கணும். அதனால் இது வறுக்கிறோம். ஒவ்வொரு பொருளாக எடுத்து வறுத்து இந்த மாதிரி தனியாக போட்டுடணும். இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அடுத்து சீரகம். இது மாதிரி ஒவ்வொரு பொருளாக போட்டு வறுத்து இந்த மாதிரி எடுக்க போகிறோம். இது மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடராக வச்சுக்கிட்டா டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு, தேவைப்பட்டால் உங்களுக்கு பனை வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை சுத்தமான தேன் இருந்தால் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கலாம். காலை மாலையும் குடிக்கலாம். காலைல வெறும் வயிற்றில் குடிக்கலாம். ஈவினிங்கில் டீக்கு பதில் இதை கஷாயம் குடிக்கலாம். இப்படி குடிச்சிட்டு வந்தால் என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல இருக்கிற அந்த சுகர் குறையும், கொலஸ்ட்ரால் குறையும், உடம்பு ஆக்டிவாக இருக்கும். இது கருஞ்சீரகமும் சேர்க்கறனால, கருஞ்சீரகம் நிறையா மருத்துவ பண்பு இருக்குது. அதனால் உடல் எடையை குறைக்கிறது, சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது, செரிமான பிரச்சனை சரி பண்ணும். செரிமான பிரச்சனை சரியானாவே நோய்ங்க வராது, அது எல்லாருக்கும் தெரியும். அதனால் செரிமான பிரச்சனை இருக்கும், அஜீரணம் இருக்காது. அதே மாதிரி இதில் சைடு எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா எல்லாம் நேச்சுரலோட டிஷ் தான். இதெல்லாம் நம்ம சமையலில் இந்த கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருளுங்க தான் எல்லாமே. மிளகு, சீரகம், சோம்பு, வெந்தயம், இந்த கருஞ்சீரகம், திப்பிலி நாட்டு மருந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஓமம் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. வயிற்று உப்பசம், வாய்வு, வயிற்று வலி இதெல்லாம் வராது. ஸோ அதுவும் சேர்த்துருக்குறோம். அதனால் இந்த கஷாயம் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன சொல்கிறது, உங்களுடைய அந்த ரொட்டீனாக நீங்கள் இதை சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு அந்த உடம்புல உங்களுடைய டிஃப்ரெண்ட் தெரியும், ஆக்டிவாக இருப்பீங்க. அதே மாதிரி வேறு எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. நீங்கள் ஒரு மாதத்துக்கு அப்புறம் டெஸ்ட் எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படி டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் கண்டினியூவாக எல்லோரும் குடிக்கலாம். பெரியவங்க, சின்னவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லது, மருத்துவ குணம் உள்ளது. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.